புரட்சி என்பது தலையில் மாற்றம். வீரர்களின் ஒருவர். மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும். இன்றைய ஈரோடு மாவட்டம் காங்கேயம் அருகே பிறந்தார். இவரது எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம். அன்னைக்கு தீரன் சொன்னான், இன்றைக்கு அவன் பேரன் நாம் சொல்றோம். வீர பெரும்பாட்டன் தீரனும் அவன் பேரனும் மாபெரும் பொதுக்கூட்டம். நாள் 18/10/2025 சனிக்கிழமை மாலை சரியாக 4 மணிக்கு. இடம் சதுரங்காடி, மேட்டூர் அணை, சேலம். மானத் தமிழரெல்லாம் மறக்காமல் கூடுவோம். பாட்டனின் பெரும்புகழ் பாடுவோம். நாம் தமிழர்களை மறித்து வரிப்பணத்தை பறித்துக் கொண்டார். அவர்கள் தீர்த்தகிரியிடம் மோதிய போது அவர்களை தோற்கடித்தார் தீர்த்தகிரி. அவர்களிடம் வரிப்பணத்தை சென்னிமலைக்கும் சிவன் மலைக்கும் இடையில் ஒரு சின்ன மலை பறித்ததாக மைசூர் மன்னர் ஹைதர் அலியிடம் சொல் என்று கம்பீரமாக கூறினார். இந்த சம்பவத்தில் இருந்து அவர் சின்னமலை என்று போற்றப்பட்டார். கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக தொடர்ந்து போரிட்டு அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினார் சின்னமலை. 1782 ஹைதர் அலி காலமாகி அவரது மகன் திப்பு சுல்தான் மைசூரில் சுல்தானாக பதவியேற்றார். அந்த தருணத்தில் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கம் அதிகரித்து வந்தது. எனவே தனது பலத்தை அதிகரிக்க சின்னமலையின் உதவியை கோரினார் திப்பு சுல்தான். இதையடுத்து பழைய சம்பவங்களை மறந்து திப்புவுடன் கைகோர்த்தார் சின்னமலை. 3 மற்றும் 4வது மைசூர் போரில் திப்புவுடன் இணைந்து ஆங்கிலேயர்களுடன் போரிட்டார். 4ஆம் மைசூர் போரில் 1799ஆம் ஆண்டு திப்பு சுல்தான் கொல்லப்பட்டார். அதன் பிறகு சின்னமலை மீண்டும் படைகளை திரட்டி பிரிட்டிஷாருக்கு எதிராக போரிட்டார். எதிராக 1800 முதல் 1804 வரை குறிப்பிடத்தக்க பல வெற்றிகளை ஈட்டினார். 1805ஆம் ஆண்டு சதி செய்து சின்னமலையை பிடித்தனர் ஆங்கிலேயர்கள். ஜூலை 31, 1805 அன்று சங்ககிரி கோட்டையில் தூக்கிடப்பட்டார் தீரன் சின்னமலை.